Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு இன்னைக்கு சிவப்பு கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சிவப்பு கீரை செய்கிறதுக்கு சிவப்பு கீரையை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரை தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதை நீங்கள் வெங்காயத்தோடையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் தேவையான அளவுக்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா அது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு 4 பல் எடுத்துருக்கோம். அதை லைட்டாக நசுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிச்சு வரணும். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு அரிஞ்சதுக்கப்புறமா. கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக கிளற முடியாது. ஏன்னா இது நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கிளறினீங்கன்னா கீழே தான் எல்லாமே சிந்தும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். 2-3 நிமிஷம் ஆனோடனே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுருங்கியிருக்கு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட மிங்கிள் ஆகும். இதே மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே வரப்போகிறோம். மூடி வச்சு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே வந்தோம்னா நல்லா சுருங்கிடும். பாருங்கள் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு சுருங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். முதல்ல நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களோட அளவு தெரியாமல் போயிடும். ஏன்னா நிறைய கீரையாக இருந்தது. இப்போ நமக்கு நல்லா சுருங்கி வந்தனால அளவு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்துட்டு நமக்கு இப்போவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த உப்பு பிடிக்கிற வரைக்கும் கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் திருவல் சேர்த்துட்டு இறக்கிட்டால் நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்பு, தயிர் சாதம், அந்த மாதிரி சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சிவப்பு கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.